நண்பர்களே, நீங்கள் திருஷ்யம் படத்தை பார்த்திருந்தால் அதில் எத்தனை திருப்பங்கள் வருகின்றன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதேபோல இன்றைய நமது வீடியோவிலும் ஒரே ஒரு திருப்பமில்லை, பல. இதில் நான் உங்களுக்கு சொல்லப் போகும் விஷயங்களை கேட்டால் நீங்கள் நிச்சயமாக ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் இங்கு ஒரு வீடியோவை பற்றிய கதை இருக்கிறது. அதன் மதிப்பு 1,03,4 கோடி ரூபாய். ஒரு வீடியோவுக்கு 1,03,4 கோடி மதிப்பு இருக்க முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? ஆனால் இது உண்மை. இந்த வீடியோவில் தென்னிந்திய திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவரான பாவனா மேனன் இருக்கிறார். இந்த வீடியோ ஒரு நகரும் காரில் படமாக்கப்பட்டது. அந்த காரில் பாவனாவுடன் மொத்தம் 7 பேர் இருந்தனர். எல்லோரும் முகமூடி அணிந்திருந்தனர். ஆனால் இதைவிட பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த வழக்கு உண்மையில் என்ன? பாவனாவுக்கு நடந்த அந்த கொடூரமான சம்பவம் என்ன? இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். நண்பர்களே, இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். பாவனா, அவரது உண்மையான பெயர் கார்த்திகா மேனன். இந்த நடிகை 2002இல் நம்மால் என்ற படத்தின் மூலம் தென்னிந்திய திரையுலகில் அறிமுகமானார். அதே ஆண்டு சேட்டி மூசா என்ற படத்திலும் நடித்தார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்தின் வெற்றியால் பாவனாவின் பெயர் ஒரே இரவில் உச்சத்துக்கு வந்தது. ஒவ்வொரு இயக்குனருக்கும் பாவனா முதல் தேர்வாக மாறினார். திரையுலகில் உள்ள அனைத்து நடிகர்களும் பாவனாவுடன் பணியாற்ற விரும்பினர். பாவனாவின் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாகின. அவரது தொழில் வாழ்க்கை உச்சத்தை தொட்டது. அவர் திரையுலகில் ஒரு பெரிய நட்சத்திரமாக மாறினார். ஆனால் ஒரு இரவு பாவனாவின் வாழ்க்கையை முற்றிலும் தலைகீழாக மாற்றியது. 2017 பிப்ரவரி 17 பாவனா ஒரு படப்பிடிப்பை முடித்துவிட்டு திரிசூரில் இருந்து கொச்சிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். இரவு 9 மணி அளவில் அவரது காரில் அவரும் அவரது ஓட்டுநரும் மட்டுமே இருந்தனர். அப்போது ஒரு கருப்பு நிற கார் பின்னால் இருந்து வந்து பாவனாவின் காரை மோதியது. படப்பிடிப்பில் இருந்து வந்து களைப்பாக இருந்த பாவனாவுக்கு முழு நினைவு இல்லை. ஆனால் மோதிய உடனே அவர் திடுக்கிட்டு எழுந்தார். அப்போது அந்த கருப்பு கார் நின்றது. அதில் இருந்து 3 பேர் வெளியே வந்தனர். முதலில் அவர்கள் ஓட்டுநரை அடித்தனர். அடி வாங்கிய ஓட்டுநர் பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டார். பிறகு அந்த மூவர் பாவனாவின் காருக்குள் ஏறினர். அவர்களைத் தொடர்ந்து மேலும் 4 பேர் காருக்குள் ஏறினர். இந்த 7 பேரும் தனியாக இருந்த பாவனாவின் மீது மிகவும் கொடூரமாக தாக்குதல் நடத்தினர். பாவனா எவ்வளவு முயன்றாலும் ஒருவராக 7 பேரை எதிர்க்க முடியவில்லை. அந்த மிருகங்கள் நிற்கவே இல்லை. 2 மணி நேரம் இந்த கொடுமை தொடர்ந்தது. காரின் ஜன்னல்கள் மூடப்பட்டு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. பாவனாவின் கூச்சலும் அலறலும் வெளியே யாருக்கும் கேட்கவில்லை. மேலும் அந்த பயணிக்கப்படாத பாதையில் வேறு கார்களும் செல்லவில்லை. யோசித்துப் பாருங்கள், காருக்குள் என்ன நடக்கிறது என்று யார் கவனிப்பார்கள்? இந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கும்பலில் ஒருவனான பல்சர் சுனி என்றவன் தனது மொபைலை எடுத்து பாவனாவின் வீடியோவை பதிவு செய்ய ஆரம்பித்தான். அப்போது பாவனா பரிதாபமான நிலையில் இருந்தார். அவர் உடலில் ஒரு துண்டு துணியும் இல்லை. கோபத்தில் பாவனா தன் கையை நீட்டி பல்சர் சுனியின் முகமூடியை கழற்றினார். அப்போது அவனது முகத்தை பார்த்து பாவனா அதிர்ச்சியடைந்தார். ஏனென்றால் பல்சர் சுனி ஒரு ஓட்டுநர். அவர் அவனை படப்பிடிப்பு தளங்களில் பலமுறை பார்த்திருந்தார். அவன் ஒரு பிரபல நடிகரின் காரை ஓட்டுபவன். 2 மணி நேர கொடுமை முடிந்த பிறகு அந்த 7 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். ஆனால் ஓடுவதற்கு முன் பல்சர் சுனி பாவனாவிடம் கூறினான், இதை பற்றி யாரிடமாவது சொன்னால் அல்லது என் பெயரை எடுத்தால் இந்த வீடியோவை வைரலாக்குவேன். அப்போது உன் தொழில் வாழ்க்கை முற்றிலும் அழிந்துவிடும். ஆனால் பல்சர் சுனிக்கு தெரியாது, பாவனா மேனன் சினிமாவில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் மிகவும் தைரியமானவர். இந்த சம்பவம் நடந்தவுடன் பாவனா தனது நண்பரிடம் சென்றார். அவர் ஒரு திரைப்பட இயக்குனர். அவரிடம் அவர் எல்லாவற்றையும் சொன்னார். கார் மோதியது, அந்த 7 பேர் தன்னை தாக்கியது. ஆனால் பாவனாவின் மனதில் ஒரு பயம், அந்த வீடியோ வைரலாகி விடுமோ என்ற பயம். அந்த இயக்குனர் அவரை ஆறுதல் படுத்தி தைரியமூட்டினார். நாம் இதை பற்றி காவல்துறையில் புகார் செய்ய வேண்டும், இல்லை என்றால் பின்னால் இன்னும் பிரச்சனைகள் வரலாம்.
தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு பாவனா காவல் நிலையத்துக்கு சென்று பல்சர் சுனியின் பெயர் உட்பட கடத்தல், தாக்குதல் என அனைத்தையும் புகார் செய்தார். இது ஒரு முக்கியமான வழக்கு என்பதால் காவல்துறை உடனடியாக செயல்பட்டது. பல்சர் சுனியை கைது செய்தனர். ஒவ்வொருவராக அந்த 7 பேரையும் பிடித்தனர். இப்போது நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், வழக்கு தீர்ந்து விட்டது, எல்லோரையும் சிறையில் அடைத்து விட்டார்கள் என்று. ஆனால் நண்பர்களே, இந்த கதை உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எல்லா குற்றவாளிகளையும் சிறையில் அடைத்து 2 மாதங்களுக்குப் பிறகு ஒரு கைதி சிறையில் இருந்து விடுதலையானான். அவனுக்கு இந்த வழக்குடன் எந்த தொடர்பும் இல்லை, வேறு வழக்கில் சிறை சென்றவன். ஆனால் சிறையில் பல்சர் சுனியை சந்தித்து தினமும் அவனுடன் பேசி வந்தான். விடுதலையான பிறகு பல்சர் சுனி ஒரு கடிதத்தை அவன் மூலம் அனுப்பினான். அந்த கடிதத்தில் பெரிய ரகசியங்கள் வெளியாகின. திரையுலகின் ஒரு சூப்பர் ஸ்டாரின் பெயரும் இருந்தது. பல்சர் சுனி எழுதியிருந்தான், நாங்கள் இந்த குற்றத்தை தாமாக முன்வந்து செய்யவில்லை. திரையுலகின் பெரிய நட்சத்திரமான திலீப் எங்களை இதை செய்யச் சொன்னான். பாவனாவின் வீடியோவை பதிவு செய்ய 1 கோடியே 3/4 கோடி ரூபாய் கொடுத்தான். இந்த கடிதம் வெளியானவுடன் திலீப் கைது செய்யப்பட்டான். மொத்த திரையுலகமும் அதிர்ந்தது. ஒரு புறம் பாவனா போன்ற பெரிய நடிகையின் பெயர், மறுபுறம் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் திலீப்பின் பெயர். சிலர் திலீப்பை ஆதரித்து பாவனா பொய் குற்றச்சாட்டுகளை கூறுவதாக சொன்னார்கள். ஆனால் காவல்துறை விசாரணையை தொடர்ந்தது. 2 மாதங்களுக்குப் பிறகு திலீப்புக்கு ஜாமீன் கிடைத்தது. மக்களிடையே குழப்பம் தொடங்கியது. ஆனால் ஜாமீன் கிடைத்த பிறகு ஒரு பெரிய திருப்பம் வெளியானது. காவல்துறைக்கு ஒரு மெமரி கார்டு கிடைத்தது. அந்த கார்டில் அதே வீடியோ இருந்தது. பல்சர் சுனியும் அவனது நண்பர்களும் பதிவு செய்தது. இந்த வீடியோ நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு பாவனா திலீப் மீது குற்றச்சாட்டு வைத்தார். இந்த கதையை புரிந்து கொள்ள 2017 இருந்து 2 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். அப்போது திலீப் தனது மனைவியுடன் சண்டையிட்டு பின்னர் இருவரும் விவாகரத்து பெற்றனர். உண்மையிலே திலீப்புக்கு காவ்யா என்ற பெண்ணுடன் உறவு இருந்தது. இந்த விஷயத்தை பாவனா திலீப்பின் மனைவியிடம் கூறியிருந்தார். அப்போது இந்த செய்தி ஊடகங்களிலும் பரவியது, திலீப்புக்கும் காவ்யாவுக்கும் இடையே ஏதோ இருக்கிறது என்று. இது உண்மையாகவே ஆனது. 2015 திலீப் தனது மனைவியை விவாகரத்து செய்து காவ்யாவை திருமணம் செய்து கொண்டார். நீதிமன்றத்தில் பாவனா இந்த அறிக்கையை கொடுத்தார். என்னால் தான் திலீப்பின் விவாகரத்து நடந்தது. அதனால் அவர் உன் தொழில் வாழ்க்கையை அழிப்பேன் என்றார். அதனாலேயே இந்த தாக்குதலை ஏற்படுத்தினார். இந்த ஆதாரங்கள் வெளியான பிறகு வழக்கு மீண்டும் முன்னேறியது. எல்லா குற்றச்சாட்டுகளும் திலீப் மீது விழுந்தன. ஆனால் இந்த முறையும் நீதி வெல்லவில்லை. தனது பணம், அரசியல் தொடர்புகள் மூலம் திலீப் மீண்டும் சிறையில் இருந்து வெளியே வந்தார். மீண்டும் பகிரங்கமாக படப்பிடிப்புகளை தொடங்கினார். அவரது தொழில் வாழ்க்கை அப்படியே தொடர்ந்தது. ஆனால் இன்னொரு புறம் பாவனா அவருக்கு நடந்த இந்த கொடுமையை பற்றி கத்தி கூச்சலிடுகிறார். ஊடகங்களில் கூறுகிறார், எனக்கு நடந்த இந்த தாக்குதலுக்கு பின்னால் திலீப்பின் கைவண்ணம் இருக்கிறது. ஆனால் அவரது பவர் காரணமாக திலீப்புக்கு எதுவும் ஆகவில்லை. எல்லோரும் நினைக்கிறார்கள் திலீப் மீண்டும் தப்பிவிட்டார் என்று. ஆனால் இங்கே கதையில் மற்றொரு திருப்பம் வந்தது. திரையுலகில் உள்ள ஒரு பிரபல நடிகர் ஒரு கால் ரெக்கார்டிங்கை வைரலாக்கினார். அதில் திலீப் தன்னை கைது செய்த காவலர்கள் அனைவரையும் ஏதாவது செய்வேன் என்று பேசுகிறார். இந்த ரெக்கார்டிங் ஊடகங்களில் பெரிதாக வைரலானது. இதனால் காவல்துறைக்கு மற்றொரு உறுதியான ஆதாரம் கிடைத்தது. ஆனால் இவ்வளவு நடந்தும் திலீப் இன்னும் சிறையை விட்டு வெளியே இருக்கிறார். இன்னொரு புறம் பாவனா தனது இன்ஸ்டாகிராமில் தனது வேதனையை பகிர்ந்து கொள்கிறார். இந்த வழக்கு இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளது. நண்பர்களே, இந்த கதையை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? யாரை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? உண்மை என்னவாக இருக்கலாம்? கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்தை தெரிவியுங்கள். இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.